வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் E.M. ஃபாஸ்டர் எழுதின அ பேசேஜ் டு இந்தியா இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்தில் 2 ஆங்கில பெண்மணிகள், ஒன்று அழகான இளமையான மிஸ் அடிலா குவெஸ்டட், இன்னொன்று முதியவரான மிஸ்ஸஸ் மோர். இவங்க இந்தியாவுக்கு வந்துட்டுருக்காங்க. அடிலா மிஸ்ஸஸ் மோரோடைய மகன், அதாவது ரோனி. அவர் இந்தியாவில் இருக்க சந்திரபூர்ன்ற ஊரில் பிரிட்டிஷ் மெஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். அவரோட என்கேஜ்மெண்ட் ஆனதுனால அவங்க இங்கே வராங்க. அடிலாவுக்கும் மிஸ்ஸஸ் மோருக்கும் நிறைய இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால் உண்மையான இந்தியாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவலோடு இங்கே வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா அசிஸ்ன்னு ஒரு இளம் முஸ்லீம் டாக்டர், அவர் இந்தியாவில் தான் இருக்கார். ஆனால் அவருக்கு என்னவோ ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை ரொம்ப கேவலமாக நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதுலேயும் அவருடைய சிவில் சர்ஜனான மேஜர் கேலண்டர் எப்படின்னா, எப்போல்லாம் ராத்திரி அவர் சாப்பிட்டுன்னு இருக்காரோ எதுவுமே இல்லாத உப்புச்சப்பு விஷயத்துக்கெலாம் அவரை கூப்பிட்டுட்ருக்குற மாதிரி, அதாவது நான் கூப்பிட்டா நீ ஓடி வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய அவரை நடத்துகிற மாதிரி இருக்குது. அவரோட சேர்ந்து அவரோட படித்த 2 ஃப்ரெண்ட்ஸு, ஹமீதுல்லா, முகமது அலி, அவங்கெல்லாம் பேசின்னு இருக்காங்க. என்ன பேச்சுன்னா, ஒரு இந்தியரால் ஒரு இங்கிலீஷ் மேன், அதாவது இந்தியாவுக்கு ஒரு ஆங்கிலேயரோட நட்பாக இருக்க முடியுமா முடியாதா, ஆங்கிலேயர்கள் நம்மளை நண்பர்களாக ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படின்ற பேச்சு போயின்ட்டுருக்கு. அதே ராத்திரி ஆசிஸும் மிஸ்ஸஸ் மோரும் ஒரு பக்கத்தில் இருக்கிற மாஸ்கில் சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆசிஸ்க்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு ஆங்கிலேயர் நம்மளை இவ்வளோ நட்பாக நடத்துவாங்களா அப்படின்றதே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மிஸ்ஸஸ் மோர் அவ்வளோ அன்பாக அவங்கக்கிட்ட இருக்காங்க. அந்த இடத்துல கலெக்டராக இருக்கிறவர் மிஸ்டர் டோட்டன், அவர் தான் சந்திரபூர் ஆண்டுன்னு இருக்கார். அவர் ஒரு பார்ட்டி வைக்கிறார். அதில் அடிலாவும் மிஸ்ஸஸ் மோரும் கூப்பிட்றாரு. அவர் சொல்கிறார், இந்த பார்ட்டிக்கு நீங்கள் வாங்க, இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க, முக்கியமானவங்க, பணக்காரங்க எல்லாருமே அங்கே வருவாங்கன்னு. அங்கே அடிலா சிரில் ஃபீல்டிங், அவர் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், சந்திரபூரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜோட பிரின்சிபல், அவங்கள அங்கே மீட் பண்ணுறாங்க. ஃபீல்டிங்க்கு அடிலாவோடைய நல்ல ஒரு நட்பான ஒரு பழகிற முறை அதுவும் இந்தியர்களோட பழகிற முறை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிஸ்ஸஸ் மோரையும் அடிலாவும் டீக்கு கூப்பிட்றாரு. அவர் கூட இன்னொரு ஹிந்து ப்ரொஃபஸரும் இருக்கார், அவர் பேர் காட்போல். அடிலா அசிசியம் கூப்பிடுங்க டீக்கு, ஏன்னா அவரும் இப்போ எங்களுக்கு நண்பர் ஆயிட்டான்னு சொன்னதுனால அவர் அசிசியம் கூப்பிட்றாரு. அது என்னவோ தெரியல, அந்த டீ பார்ட்டியில் அசிச ஃபீல்டிங்கும் உடனே நண்பர்களாயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டே இருக்குது. எது வரைக்கும்னா, மிஸ்ஸஸ் மோரோட மகனான ரோனி ஹேஸ்ட்லோப் அங்கே வர வரைக்கும். அவர் வந்துட்டு அப்புறம் அந்த பார்ட்டியை ரொம்ப ரூடாக நடந்துக்கிறதுனால எல்லாருடைய மகிழ்ச்சியும் ஒரு தடைப்பட்டு போகுது. அப்போ தான் அடிலா சொல்கிறாங்க, ரோனியை திருமணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. அன்றைக்கி ராத்திரியே 2 பேரும் போகிற கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அடிலாவோட மனசை கொஞ்சம் மாற்றுற மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் அசீஸ் அந்த ஃபீல்டிங்கோட டீ பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாரையுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரபார் கேவ்ஸ், குகைகளுக்கு வாங்க, நான் உங்களை அழைச்சின்னு போய் சுற்றி காட்டுறேன்னு கூப்பிட்றாரு. ஆனால் ஃபீல்டிங்கும் ப்ரொஃபஸர் கோட்போலும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டதுனால அவங்களால மரபாருக்கு வர முடியல. வரது அடிலாவும் மிஸ்ஸஸ் மோர் தான். அதனால் அசீஸ் அவங்கள அழைச்சிக்கிட்டு அந்த குகைகள்லாம் காட்டுறதுக்கு போகிறாரு. ஒரு குகைக்குள்ளே போகும்போது மிஸ்ஸஸ் மோர் ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா அது மூடின மாதிரி இருக்குது. அத்தோடு அசிஸோட மற்றவங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது அவங்க என்ன சத்தம் பண்ணாலும் அதோடைய எக்கோ, எதிரொலி பூம் பூம்னே வருது. அந்த சத்தம் அவங்க எனக்கு என்னவோ எதிரொலிச்சுன்னே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அசீஸ் அடிலாவும் அந்த கைடும் மேலே இருக்கிற கோயிலுக்கெலாம் போகும்போது மிஸ்ஸஸ் மோர், இல்லை நான் இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு போது அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அடிலாக்கு புரிஞ்சிடுது, அவங்க ரோனியை உண்மையிலேயே விரும்பலை, அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க மன வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு பேசிக்கிட்டே வரும்போது அவங்க அசிஸ்கையில் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கேள்விப்பட்டதான் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு ஒரு மனைவிக்கு மேலே இருக்கா அப்படின்னு கேட்டுடுறாங்க. அது அசீஸை ரொம்ப பாதிச்சிடுது. அதனால் கோவத்தில் அவர் அந்த குகையை விட்டு வெளியில் வந்துடுறாரு. சரி, மனசை அவர் சமாதானப்படுத்தி திரும்பி அந்த குகைக்கு வரும்போது அடியில் அங்கே இல்லை. அதனால் அசீஸ் அந்த கைடை திட்டுறாரு. இந்த மாதிரி அவங்க ஊருக்கு புதுசு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் விடலாமான்னு சொன்னோடனே அந்த கைடு ஓடி போயிடுறாரு.
அசீஸ் வந்து சுற்றி பார்க்கும்போது அடிலாவோட ஃபீல்ட் கிளாஸஸ் வந்து அவங்க உடஞ்சி போய் கிடக்குது. அதனால் அவர் கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்து பார்த்தா அங்கே வந்து ஃபீல்டிங் வந்து அவருக்காக காத்துட்டுருக்காரு. இப்போ ஃபீல்டிங்கை பார்த்தோன்னே அசீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஃபீல்டிங் சொல்கிறாரு, இந்த மாதிரி அடிலா கிடுகிடுன்னு வந்து ஒரு கார் எடுத்துன்னு திரும்பி சந்திரபூருக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அசீஸ் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஃபீல்டிங்கை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நட்பாகவும் பழகுவாங்க அப்படின்றது ஃபீல்டிங் கிட்டேருந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பி சந்திரபூருக்கு வந்தோடனே அசீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர் எதிர்பார்க்கல, அவரை வந்து கைது செஞ்சிடுறாங்க. எதுக்கு கைது செஞ்சுருக்காங்கன்னா, அவர் வந்து அடிலாவை ரேப் பண்ண முயற்சி செஞ்சாருன்னு அந்த குகைங்களை இருக்கும் போது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டால் தான். இந்த குற்றத்தை சொன்னதே அடிலா தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஃபீல்டிங்க்கு நல்லா தெரியும் அசீஸ் வந்து அப்பாவின்னு. அதனால் வந்து அங்கே இருந்த நிறைய இந்தியர்கள் வந்து அசீஸ்க்காக வந்து குரல் கொடுக்கும்போது அவரும் வந்து அவங்களோட சேர்ந்து குரல் கொடுக்குறாரு. சில வாரங்களுக்கு அந்த ட்ரையல் நடந்துன்னே இருக்குது. இப்போ தான் வந்து இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடுக்க இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. மிஸ்ஸஸ் மூரால் எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த குகையில் போனதுலேருந்தே ஒரு மாதிரி அந்த எதிரொலி தான் அவங்க காதில் விழுந்துனே இருக்குது. அவங்களால வந்து பொறுமையாலாம் இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியல. அடிலாமல் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. அவங்க மனசுலையும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ரோனி வந்து அவங்க அம்மா மேலே ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா வந்து அடிலாவுக்கு சப்போர்ட்டாக நீ பேசணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அதனால் அவங்க பேசாததுனால, அதுவும் அசீஸ்க்கு எதிராக ஒன்றும் சொல்லாததுனால அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அவங்க திட்டமிட்டபடி கொஞ்ச நாள் இந்தியாவில் இருக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை வந்து சீக்கிரமாகவே இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் வந்து போகிற வழியிலே அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் வந்து போகும்போது அவங்க மனசில் என்ன ஒரு வருத்தம்னா, உண்மையான இந்தியா இல்லை, இங்கே இல்லை. இப்போ இருக்கிறது நிறைய இந்தியாக்கள் வந்து சேர்ந்த ஒரு இடமா தான் இது இருக்குது. அவங்க கேள்விப்பட்ட ஒரு இந்தியாவோட ஒரே ரூபமாக இல்லை, ஒருத்தங்களும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பல வகைப்பட்ட இந்தியாக்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு தான் போடுறாங்க. இங்கே அசீஸோட ட்ரையல் நடந்துருக்கு. அடிலா வராங்க. அவங்கள வந்து கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், அசீஸ் வந்து என்னை தாக்குன ஆள் இல்லை, அதனால் அசீஸ் வந்து அப்பாவி அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் அசீஸை வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. ஃபீல்டிங் வந்து அடிலாவை அழைச்சின்னு போகிறாரு. வந்து அவருடைய கல்லூரியில் கொஞ்சம் வாரம் அவங்கள தங்க சொல்கிறாரு. இப்போ அடிலா மேலே ஃபீல்டிங்க்கு ரொம்ப மரியாதை வந்துடுது. ஏன்னா அவங்க ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் பல பேரும் வந்து அசீஸ்க்கு எதிராக வந்து சாட்சி சொல்ல சொன்னாலும் அடிலா உண்மையை சொன்னதுனால அவருக்கு வந்து அடிலா மேலே ரொம்ப மரியாதை வந்துடுது. ரோனியும் வந்து அடிலாவோட இருந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து அவர் வந்து முறிச்சிடுறாரு. இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு. அதனால் அவங்க இங்கிலாந்து திரும்பி போயிடுறாங்க. ஆனால் அசீஸ்க்கு என்னன்னா, என் மேலே இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையே பாழாகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தின அடிலாவோட நீங்கள் எப்படி நட்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவம் இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு வந்து பாதிக்கப்படுது. ஃபீல்டிங் வந்து இங்கிலாந்துக்கு போகிறாரு. அசீஸ் வந்து முடிவு பண்ணிடுறாரு, இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, அதனால் ஏதாவது ஒரு இடம், எந்த ஆங்கிலேயரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடணும்னு முடிவு பண்ணிடுறாரு. 2 வருஷம் கழித்து அசீஸ் வந்து சீஃப் டாக்டராக இருக்கார். யாருக்குன்னா, வெறும் ஹிந்துக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து சந்திரபூர்லேருந்து கொஞ்சம் பல 100 மைல்ஸ் தாண்டி தான் இருக்குது. ராஜா ஆஃப் மோன்றவருக்கு அவர் வந்து சீஃப் டாக்டராக இருக்கார். அவர் வந்து கேள்விப்படுறாரு, ஃபீல்டிங் வந்து அடிலாவை வந்து இங்கிலாண்டில் வந்து திரும்பி வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. இப்போ அவருக்கு வந்து ஆங்கிலேயர்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஒரு நாள் வந்து அவருடைய 3 குழந்தைகளோட அவர் ஒரு பழைய கோயிலை சுற்றிட்டு இருக்கும் போது அங்கே ஃபீல்டையும் அவருடைய பிரதர்லாவும் பார்க்குறாரு. அவருடைய பிரதர்லாவோட பேர் வந்து ரால்ஃப் மோர். அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, ஃபீல்டிங் வந்து அடிலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவர் ஸ்டெல்லா மோரை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸ்டெல்லா மோர் யாருன்னா மிஸ்ஸஸ் மோரோடைய பொண்ணு. அவங்கள வந்து 2ஆவது தரமாக கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு இவருன்றது புரியுது. திரும்பி ஆசிஸும் ரால்ஃபும் வந்து நல்ல நண்பர்களாகிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு நாள் வந்து அவங்க ரோயிங் போட்டில் போகும்போது ஃபீல்டிங்கையும் பார்க்குறாங்க. ஃபீல்டிங்கை பார்த்த உடனே அசீஸும் அவரும் திரும்பி நல்ல நண்பர்களாக ஆகிடுறாங்க. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றாவே இருக்காங்க, எல்லா நேரத்தையும் ஒன்றா செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் அசீஸ் சொல்கிறாரு,
நம்ம வந்து நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது, ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களாகவே இருக்க முடியாதுன்னு. ஆனால் ஃபீல்டிங்க்கு புரியல. அவர் சொல்கிறாரு, உனக்கும் என் நட்பு தேவை, எனக்கும் உன் நட்பு தேவையில்லை, நம்ம 2 பேருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது, நம்ம ஏன் நண்பர்களாக வந்து தொடர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது வானமும் பூமியுமே சேர்ந்து இன்னும் வந்து அந்த காலம் வரல, இன்னும் அந்த காலம் வரலன்ற சொல்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கதை. ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்டபோது இந்தியர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க, ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது, அதுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையான இந்தியா என்னன்றது உலகம் என்ன நினச்சிட்டு இருக்கு, ஆனால் உண்மையான இந்தியா எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து இஎம் ஃபாரஸ்டர் இந்த கதை மூலமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான கதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.